அப்பா இறந்துறாரு. 30ஆம் நாள் காரியம். பாரதிராஜா அப்பா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் எங்கள் அப்பா வயது தோலை தட்டுறாரு. மகனே பாரு, 50 பேரோடவாவது நீ உள்ளே போயிடுவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கலை. விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தலை நின்னாவது உள்ளே போயிரு, நீ போயிரு எப்படியாவது. நான் உறுதியாக போயிடுறேன்ப்பா, உறுதியாக போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகும், இந்த சிரிப்போட போகணும்டா நீ. அதாவது ஒருத்தர் இறந்துருவாரு, இறந்தவரை வச்சு அரசியல் தேடுறது, ஆதாயம் தேடுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஆதாயம் தேடுறதுல முக்கியமான ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள். அதாவது இவர் ஆதாயம் யாரை வச்சு தேடுவாருன்னா, இறந்தவங்களை வச்சே ஒரு பொழப்பு நடத்துறது வந்து நம்ம சீமான் அவர்கள் மட்டும் தான். இவரை தவிர வேறு யாரும் இந்த அளவுக்கு கேவலமாகவும் சீப்பாகவும் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. பாரதி ராஜா அவர்களும் இவங்களும் வந்து அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க, எல்லாம் கரெக்ட் தான். பட் அவர் இருக்கும்போது ஏன் எதுவுமே சொல்லாம ஏதோ 50 தொகுதியில ஜெயிச்சிருவாங்க, அதை அப்ப சொல்லிருக்க வேண்டியதானே, ஏன் சொல்லல? அவர் இறந்த இடத்த வச்சு அதை வச்சு ஒரு ஆதாயம் தேடணும்னா, அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி நீங்க ஒரு கான்வர்சேஷன் பண்ணீங்க, அந்த கான்வர்சேஷன்ல வச்சு நீங்க உள்ள ஒரு ஆதாயம் தேடுற அளவுக்கு ஒரு சீப்பான ஒரு மட்டமான அரசியல் பண்றது நீங்க மட்டும்தான். இதுக்கும் ஒரு முட்டு கொடுக்கறது உங்க தம்பிகள் இருக்கிறாங்க. உங்க தம்பிகள் முட்டு கொடுக்க கொடுக்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதைகளை எடுத்துதான் விட போறீங்க. நான் ஒன்னும் மன்னன் இல்லையே, மந்திரி மகன் இல்லையே, கூட்டம் வர்றதுக்கு வான்னு சொன்னா அத்தனை ஓட்டு போடுறதுக்கு. இப்ப பார்த்தாலும் தோற்று போனாலும் 20 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி என்னை நிக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்த விட்டு போகாத. இப்ப கூட நீங்க மந்திரி மகன் இல்ல, இல்லைன்னா வந்து மன்னன் மகன் இல்ல, நீங்க யாருன்னா திறநிதி திருடர்கள். எப்படி திறநிதி திருடர்கள்? திறநிதி வாங்குவீங்க, கணக்கு காட்ட மாட்டீங்க, கணக்கு கேட்டா கட்சியில வந்து அடிச்சு விரட்டுவீங்க, இல்லைன்னா உங்க கட்சியை பத்தி யாராவது ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்து அடிப்பீங்க. இதானே உங்களை தவிர உங்களுக்கு இதை விட்டு வேற என்ன அரசியல் பண்ண தெரியும்? தோச்சு போனாலும் 20 லட்சம் ஓட்டு அண்ணன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்றாங்க. கரெக்டு தானே? 20 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க. எங்கேயோ இருந்ததை 35 லட்சம் ஓட்டுக்கு மேல இருந்ததை ஒரு 15 லட்சத்தை உங்க குட்டி சாத்தான வச்சு பேச விட்டு அதை அழிச்சிட்டீங்க. இப்போ ஒரு 20 லட்சம் ஓட்டு விழுந்திருக்குன்னு சொல்றீங்கல்ல. அவங்க வந்து நிக்க வச்சிருக்காங்க, அந்த இடத்துல நிக்க வைக்கிற அந்த 20 லட்சம் ஓட்டு முக்கியம்னு சொல்றீங்கல்ல. கிட்டத்தட்ட 4.5 கோடி பேர் உங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னா நீங்க வேணாம்னு நினைக்கிறாங்க. கிளம்பி போயிட வேண்டியதானே, அரசியலை விட்டு போயிட வேண்டியதானே. நீங்க அப்படி போக மாட்டீங்க. அப்படி போனீங்கன்னா திறநிதி பிச்சை கிடைக்காது, திறநிதி கிடைக்கும். முக்கியமா திறநிதி கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரியே எவனா ஏமாந்தான் கிடைச்சா மக்கள் காசை வச்சே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சமாவது கணக்கு கட்டுங்க. நீங்க என்னதான் செலவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கணக்கு கட்டுங்கன்னு கேட்டா கீழே வந்து அவன் கணக்கு கட்டுறான், இவன் கணக்கு. டே முதல்ல நீங்க ஒழுங்கா கணக்கு கட்டுக்கடா, அதுக்கப்புறம் உட்காந்து பேசணும். அவன் ஃபண்டுன்னு சொல்ற பேர்ல வாங்கிப்பான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? மக்கள் காசுல வந்து வாங்கி திங்குறீங்கன்னா மாநாடு போடுறீங்க. என் வீட்டு பக்கத்துலதான் இவங்க எல்லாரும் வீடு இருக்கு. இந்த கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி சாலையில கயிறை கட்டி போலீஸ் 2000 பேர் நின்றுகிட்டு இங்கிட்டு போகாத அங்கிட்டு போகாத. என்னைய பார்த்தோம் நான், பிளீஸ் என்ன செய்வான்னு தெரியலையே அப்படின்ட்டு, போய் தொலைங்கடா, என்னத்தையே ஓட்டி தொலைங்கடா. ஆனா கூச்சமே இல்லையாண்ணா உனக்கு? அதாவது கட்டுக்கதை சொல்லணாண்ணா, அந்த மாதிரி கட்டுக்கட்டா கதையை சொல்லக்கூடாதுண்ணா. கூச்சமே இல்லாம இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதையை உட்காந்து அவுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கூட்டம் கட்டமா போறாங்க, 2000 இந்த சைடு இருந்தா இந்த சைடு 2000. ஆனா உனக்கு புரியலண்ணே. அதாவது என்னன்னா நீங்களாம் வந்து கொஞ்சமாவது வந்து அரசியல் நாலேஜோட இருக்கிறீங்களா இல்லையா? இல்ல வந்து சும்மா இந்த மாதிரி பிலாப்பி காமிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கி நம்ம கட்சி நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க நடத்திக்கிட்டு, இல்லைன்னா மத்தவங்க இங்க ஒரு டைம் இங்க சாஞ்சி பேசுறது, இன்னொரு டைம் அங்க சாஞ்சி பேசுறது, இல்லைன்னா 2 பேருக்கு நடுவுல இல்லாம நடுவுலயா உட்காந்துடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சமாவது சிஎம் ஆனா அதுக்கு என்ன செக்யூரிட்டி என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது படிங்க. அது கொடுத்துதான் ஆவாங்க, புரியுதா? அதே மாதிரி 2வது விஜய் அவர்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். அவருக்கு இருக்கிற அந்த ஃபேன் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக. முன்னாடியாவது ஒரு ஆக்டர் இருந்தாரு, இப்போ ஒரு கட்சியோட தலைவர், இப்போ முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், கொடுத்துதான் ஆகணும். இவர் இருக்கிறாரா, இவரு ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பயந்தாங்களாம். நான் புரியல. நீங்க வந்து எதுக்கு பயப்படுவாங்க தெரியுமா? அண்ணனை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்க, அதனால எல்லாரும் திரண்டு வாரின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டீங்களே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணா வேணா உண்டு. உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு 10 பேராவது நிக்கிறதுக்கு. உங்க குணத்தையும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் பேசுற அத்தனை பேரும் நாம் தமிழர் அதுக்கான சரியான இடம் கிடையாது, அது தமிழ் தேசியம் கட்சியே கிடையாது, அது முழுக்க முழுக்க ஒரு திராவிடம் சார்ந்த கட்சின்னு முடிவு எடுத்துட்டாங்க நிறைய பேர். உண்மையான தமிழ் தேசியம்னா இங்க யாருமே சரியான கட்சின்னு ஒண்ணுமே கிடையவே கிடையாது. நீங்க ஒரு தமிழ் தேசியம் பேசுறீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக நல்லது நினைக்கிறீங்கன்னா நீங்க எந்த கட்சி பின்னாடியுமே நீங்க இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் இங்க ஒழுக்கம் இல்லாம போயிடுச்சு, இன்க்ளூடிங் டிவிகே. டிவிகேல இருக்கிற டிவிகே நல்ல பார்ட்டி நீங்க அப்படி எடுத்துக்கிட்டாலும் அவங்க கூட கூட்டு சேர்ந்திருக்க ஒரு சில பேரை வச்சுக்கலாம் நான் தமிழ் தேசியம் அங்க பேச முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டணி தான் அங்க அமைஞ்சிருக்கு. நான் பிசிகே சொல்லிடுவாங்க நாங்களும் ஒரு தமிழ் தேசிய கட்சி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அவங்களே லிஸ்ட்ல எடுத்துக்க முடியாது, அது வந்து ஒரு கட்சியே கிடையாதுன்னு மாதிரி ஆகி போச்சு. அவங்க வந்து 2 சீட்டுக்காக எப்படினாலும் அவங்க மாத்தி பேசுறவங்க.
நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் ஒரு காலத்துல நம்பினாங்க, உண்மையான தமிழ் தேசியம் பேசுற கட்சி, தமிழ் தேசியத்துக்காக நிற்கும், தமிழ்நாட்டு மக்களுக்காக நிற்கும் நினைச்சாங்க. பட் இவங்க ஒரு சரியான அரசியலை எடுத்து வைக்கல. நீங்க ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்றது தெரியும். சீமான் அவர்களோட பேச்சுல பயங்கர முரண்பாடு இருக்கும். ஒரு நேரம் பெரியார் ஆதரிப்பாரு, ஒரு நேரம் பெரியார் ஆதரிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கும் பெரியாருக்கு 1000 சண்டை இருக்கும். ஆனா அவங்களை யாரும் எதிர்த்தாங்கன்னா நாங்க விஷமா வர மாட்டோம். எனக்கு புரியலடா, உங்க அரசியலுக்காக நீங்க பெரியாரை எதிர்ப்பீங்க, அதே அரசியலுக்காக பெரியாருக்கு மத்தவனை எதிர்த்தானா அது எப்படி எதிர்க்க முடியும், நாங்க மட்டும் தான் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி நிக்கிறது. ஒரு நேரம் ஒரு கொள்கையை எதிர்ப்பீங்க, ஒரு நேரம் ஒரு கொள்கையை ஆதரிப்பீங்க, திராவிடனா அப்படின்னு சொல்லி திட்டுவீங்க, திராவிடத்தை அதே இது மாதிரி திட்டுவீங்க. ஒரு நேரம் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவரு மைக்கை கையில எடுத்துட்டாரு எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு பிச்சை எடுத்து ஓட்டுக்காக வாழ்ற நீங்க எல்லாம் இருந்துகிட்டு, ஓட்டுக்காக இல்ல, ஓட்டுக்காக மத்த கட்சி வாங்கணும், நீங்க எதுக்காக வாங்கினா திறநிதிக்காக வாழ்றவங்க. மக்கள் பணத்துல இருந்தே நீங்க திறநிதி எடுத்துக்கணும். ஒரு கணக்காட்டுன்னு சொன்னா நீங்க ஆளை விட்டு நீங்க கீழே கமல் செக்ஷன்ல திட்டுவீங்க. இதை தவிர உங்களுக்கு ஒரு சரியான அரசியல் நீங்க என்ன எடுத்து வைக்க முடியும்? ஒண்ணுமே கிடையாது. இது இந்த நாம் தமிழர் தமிழ் தேசியத்துக்கான கட்சின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா நீங்க தான் பைத்தியக்காரங்க. அதனால புரிஞ்சு தெளிஞ்சு நடந்துக்குங்க.